வெல்கம் டு மைன்கிராஃப்ட் பார்ட் 3. மைன்கிராஃப்ட் பார்ட் 3 உட்டல்லேருந்தே ஆரம்பிப்போம். போன பாட்டில் இதில் தானே இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு விச்சு நிற்கிது கைஸ். பார்த்தீங்களா, போட்டுருவோமா அந்த விச்சை. ஃபஸ்ட்டு நம்ம தூங்குவோம். நைஸ், தூங்கி எழுந்திரிச்சு நம்மளுக்கு இந்த பாட்டோட வேலை என்னன்னா, வீடை எப்படியாவது இந்த பாட்டில் கட்டியே ஆகணும். ஒரு மாப் ஸ்பானர் கட்டிட்டு லைட்டாக மைனிங் போகணும். அதுதான் கைஸ் இந்த பாட்டோட குறிக்கோள். ஃபார்ம்லாம் லைட்டாக வச்சு விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு விச்சு இருந்துச்சு, அந்த விச்சை போட்டுருவோம். அந்த ஆளுக்கு கைஸ் மருந்து எதுவும் போடாமல் இருந்தால் சரி. போட்டுச்சு ஹாஸ்டல்ல வந்து நிற்குது. தேவையில்லாத வேலை வைக்கியோ. கீழே உங்கன்னா செத்தேன். ஐயோ guys. அப்பாடா guys, அந்த விச்சுக்கிட்ட சாவகாசமே வச்சுக்க கூடாது guys. அப்பா நல்ல வேலை ஹார்ட் கோட்ல ஆரம்பிக்கல, ஆடு கொல்லியில் ஆரம்பிக்கல. நம்ம இப்போ கீழே இறங்கி போய் ஆட்டுக்குட்டியை கண்டாலே எனக்கு பிடிக்காது. நாங்க ஒன்றுமே வளர்ந்த மாதிரி தெரியல. வளர்ந்தா நான் ஃபார்ம் வச்சு விட்டுருவேன். இது வளர வாய்ப்புல போல கைஸ். நம்ம இப்போ போய் வீட்டுக்கு போய் பின்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் கட்டுவோம். நமக்குள்ள பம்கின் இருக்குது, நல்லாயிருக்கும். ஃபார்ம்னா இது மாப் ஸ்பான். அதுதான் நம்மளோட வீடியோவோட ஃபஸ்ட்டு வேலை. மேலே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டோன் பற்றாக்குறையாக இருக்குது. மாப் ஸ்பானர் கட்ட 21 ஸ்டாக்ஸ் ஆஃப் ஸ்டோன் வேணும். நம்மகிட்ட இப்போ 3 ஸ்டாக்ஸ் ஸ்டோன் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வால் கட்டுற முயற்சியில் இறங்க போகிறேன். இருக்கிற வரைக்கும் வால் கட்டுவோம். தீர்ந்து போச்சுன்னா போய் மைனிங் பண்ணிட்டு வந்து வால் கட்டுவோம். வால் கட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம குட்டி பிளேஸில் பெரிய பிளேஸ்லேருந்து வால் கட்ட போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். இப்போ அங்கேதான் நம்ம போக போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லானா தூண்டுதான் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கே ஸ்டோன் காலியாக போகுது கைஸ். என்ன பண்ணுறது, வால் கட்டுறது பெரிய வேலைதான். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டீங்களா கைஸ்? சாப்பிட்லன்னா சாப்பிட்டது வீடியோ பாருங்க. அட இங்கே பாருங்க கைஸ், நான் கீழே வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இருட்டாக போகுது. இருட்டானாலும் நான் கட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் 3 பிளாக் கிரீப்பர் இருக்குது. அதனால வந்து நம்ம கட்டுறதை வந்து நிப்பாட்ட போடுறோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புனா தாங்க சரியாக இருக்கும். ஒரு 10 தான் இருக்குது. வேகமாக வச்சு விட்டோம்னா போதும் கைஸ். நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம். வண்டி ஆட்டுக்குட்டி இப்போ என் கண்ணில் சிக்காமல் இருக்கணும். சிக்குனா நான் போட்டுட்டு வீட்டுக்கு போவேன். அதுக்குள்ளே ஜாம்பி சொல்லுறோம். Oh my god. கைஸ் வந்துட்டோம். அந்தாது இருக்கு. வேமா போயிடலாம். கைஸ் பான ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுட்டு லைட்டாக பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே சிக்கன் ஃபார்ம் வச்சுருவோமா?
அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து இந்த ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனை வந்து நம்ம அழகா வந்து இங்கே வைப்போம் கைஸ். தரம் கைஸ். இப்போ தூங்கிடுவோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்லாம் நிறையா ஸ்பான் ஆகிருக்கு போல். ஜாம்பிஸ் ஆகிற சத்தம் எனக்கு கேட்குது. காலையில் வேறு ஆயிடுச்சு. ஐயோ ஸ்கெலிட்டன் 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 ஸ்கெலிட்டன். அவ்வளோதாங்க. ஐயோ க்ரீப்பர் க்ரீப்பர் கண்ணில் படாத மாதிரியே நம்ம ஓடிடுவோம். இப்போ எங்கேருந்து பார்த்தா நம்மளோட வால் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். ஃபுட்டு இல்லை கைஸ். ஃபுட்டு எடுத்துப்போம். அது அப்புறமா போய் எடுத்துப்போம் கைஸ். கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். ஆட்டுக்குட்டி ஏய் சிக்கடா. ஏய் சிக்கடா கைஸ். ஆமாம் நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? அந்த வாழை பார்க்க. நம்ம இப்போ போய் வாழை ஃபுல்லாக கட்டிடுவோம் கைஸ். நம்ம டைமண்ட் எடுக்கிறக்க ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் இல்லை, நிறையா ஸ்டோன்ஸ்லாம் மைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து இந்த வால் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அதை வச்சு நம்ம நிறைய கட்டிப்போம் கைஸ். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. அருமை கைஸ். பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே அமுச்சு விட்டுருங்க, டிஸ்லைக்கை தவிர. ஐஸ் அவ்வளோதாங்க ஐஸ். ஐயோ ட்ரைட்டனு போடுவோமா இல்லை வேணாமா? அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு. ட்ரைடன் ட்ரைடன் இருக்கா? ட்ரைடன் இருக்கா? இருக்கா இருக்கா இருக்கா? இல்லை, நல்லதா போச்சு. கஷ்டப்பட்டு அடிச்சது வீணாகி போச்சு கைஸ். கைஸ் இப்போதைக்கு இப்படி நம்ம கட்டிருக்கோம். அதுவும் இந்த வெள்ளாட்டை பார்த்தாதான் போகும். நம்ம இப்போதைக்கு இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கோம். நம்ம ஃப்யூச்சரில் வந்து கட்டுவோம். இப்போ வந்து நம்ம மைனிங்காக ஒரு பயணம் போகிறோம். இங்கே இவ்வளோ நேரம் இருந்திருக்கோமே, ஏதாவது சரி, அதாவது வந்து இது கோதுமை இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ஏங்க கைஸ் வச்சுட்டு போனது அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வளர ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே வந்து போய் நம்ம மைனிங் பண்ணிட்டு வந்துடுவோம் கைஸ். ஏற்கனவே நம்மகிட்ட 4 டைமண்ட் இருக்குது. 4 டைமண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து புக்கு செய்ய லெதரும் பேப்பரும் வேணும். நம்ம சுகர் கேன் பிளான்ட் பண்ணி விட்டுருவோம் கைஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்க சுகர் கேனை ஃபுல்லாக எடுத்துட்டு காமிக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ இது செஞ்சுருக்கோம். அந்த பிளான்ட் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அழகாக ஃபார்ம் கட்டி விட்டுருவேன். இப்போ வந்து நம்ம மைனிங் தான் கைஸ் போக போகிறோம். மைனிங்கான ஒரு பயணம். கைஸ் போவோம் கைஸ். நம்ம வெற்றிகரமாக கீழே வந்தாச்சு. ஆனால் வந்து இப்போ டைமண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி அயன் நம்மளுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் அயன் கொஞ்சம் எடுத்து போயிடுவோம் கைஸ். நம்ம வந்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெதுவாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். அயன் கிடச்ச உடனே சொல்லி அனுப்புகிறேன் கைஸ். கைஸ் ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு பிறகு அயன் கிடச்சிருக்கு கைஸ்.
ரொம்ப என்னன்னா நீங்கள் கோட்னஸ் பார்த்தாலே முடியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு. நிறையாவே கிடச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். லைட்டாக கோல்டு கிடச்சிச்சு கைஸ். ஒரு 14 கோல்டு ஒரு இடத்துல கிடச்சிச்சு, 33 காப்பர் கிடச்சிச்சு. இப்போ வந்து யாரோ தூக்கி போடலாம். லேப்பீஸ் கொஞ்சோண்டு கிடச்சிச்சு கைஸ், அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளுக்கு வந்து டொரேட் அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம அதுக்கு பதிலாக அயன் எடுத்துக்கோம். 10 அயன் கிடச்சிருக்கு ஒரே இடத்துல, கிடச்ச வரைக்கும் சந்தோஷம். இப்போ வந்து நம்ம திரும்பி மைனிங் தான் கைஸ் போக போகிறோம். 10லாம் பத்தாது கைஸ், கொஞ்சம் இல்லை. இது வேறு உடஞ்சி போச்சா? பக்கத்தில் இடம் கெவன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். சவுண்டு கேட்டுட்டு இருக்குது, அப்போ தான் இந்த ஜாம்பிஸ் சவுண்டு. சரி, அடுத்து வந்தால் சொல்லி அனுப்புகிறேன் கைஸ். கைஸ் அடுத்தபடியாக இங்கனக்குள்ளே கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. ரொம்ப தூரம்லாம் வரல, கொஞ்சம் தூரம் வந்தேன். அதுக்குள்ளே அடுத்த ஸ்டாக் ஆஃப் அயன் கிடச்சிருச்சு. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 4 5 6 7 8 9 வேணா. இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது, 9 தான் கைஸ் வந்துச்சு. இதோட நம்மளோட அயன் வேட்டையை நிப்பாட்டிக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டைமண்ட் வேட்டைக்கு தான் கைஸ் போகணும். டார்ச்லாம் எடுத்துப்போம் கைஸ், ஏன்னா இந்த வழியில் இதுக்கு மேலே போனால் அயன் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியல. அதனால டார்ச்செல்லாம் எடுத்துப்போம் கைஸ். இந்த டார்ச்சை ஃபுல்லாக இப்படியே எடுத்துக்கிட்டே போவோம் கைஸ். போதும் கைஸ், இங்கிட்டு வந்தால் அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கிட்டு நம்ம தோண்ட போகிறதில்ல. இங்கிட்டுன்னா போது இங்கிட்ட ஒரு புளி இருக்குது, போய் அயன் எடுப்போமா வேணாமா? நம்மகிட்ட ஷீல்டு இல்லாதனாலே அப்போ அதை போல். இப்போ நம்மகிட்ட ஷீல்டுலாம் இருக்குது. நல்லா பெரிய புளியாக தான் கைஸ் இருக்குது. இதுக்கு மேலே எங்களுக்கு சேஃப் இல்லை. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ டைமண்ட் வேட்டையை தொடருவோம். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்து டைமண்ட் நிறையா கிடைக்கல, 2 தான் கிடச்சிச்சு. ஆனால் வந்து நம்மளுக்கு லாவா பூல் கிடச்சிருச்சு. லாவா பூல் கிடச்சனால நம்ம வந்து அங்கே போய் வந்து ஒப்சிடியன் மைன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கோல்டு கொஞ்சம் கிடச்சிருக்கு. இது வந்து நடுவில் ஒரு மைன் ஷாஃப்ட் கிடச்சிச்சு, அங்கே தான் இந்த 2 டைமண்டும் கிடச்சிது. அங்கே இருந்த ஒரு இதை எடுத்துட்டேன். அயன் நம்மகிட்டே இருக்கட்டும். காப்பரை வந்து உள்ளே வச்சுருவோம். இப்போ வந்து இந்த அயன் மட்டும் ஸ்மெல்ட் ஆனால் போதும். ஆகட்டும், ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காத்திருந்து கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்மகிட்ட ரா மட்டன் இருந்துச்சு, அதை காணோம். ரா மட்டன் இதுக்குள்ளேயா இருக்குது? காணா கைஸ், எங்கேயோ தூக்கி போட்டோம் போல், தெரியலை சரியா. நம்ம வந்து இப்போ ரெட் ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் ரெட் ஸ்டோன் நம்மகிட்ட இருக்குது. வேறு ஒரு ஸ்டாக் ஆஃப் இது வேறு இருக்குது, டட்டா இல்லை இதுக்கு பேர் என்னது, கிராவல் வேறு இருக்குது. அதையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து அது மெல்ட்டாக மட்டும் ஆனால் போகும் கைஸ். 9 அயன் கிடச்சிருக்கு. 9 அயனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இது செஞ்சுட்டு, நம்மகிட்ட ஸ்டிக்ஸ் இல்லை இப்போ இல்லை கைஸ். ஸ்டிக்ஸு லைட்டாக எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அயனை வந்து உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு ஸ்டிக்ஸுக்கு வந்து இந்த பயன்தீயை வந்து எடுத்து அதையே நம்ம வந்து ஸ்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி
நம்ம வந்து லைட்டாக அயன் எஜ்ஜுக்கு மாட்டிடுவோம் கைஸ். அயனை வேறு உள்ளே வச்சுட்டேன் நான் சூப்பர். இந்த ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது கைஸ் நம்மள்கிட்ட. இப்போ டார்க்கு இது வேறு டார்க்கு இது வந்து நம்மகிட்ட நிறையா இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக போய் அதே நம்மளோட வேலை. திரும்பி அயன் எடுக்காமல் வந்துட்டேன் லூசு பயலே. அயன் 6 அயன் இருக்குது நம்மகிட்ட. வாலண்டரியாக ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம், ஒரு ஸ்வாடு செஞ்சுப்போம். இன்னும் ஒரு அயன் இருக்குது. நம்ம இப்போ உள்ளே இருக்க எல்லா அயனும் மெல்ட் ஆகணும். இப்போதைக்கு 9 அயன் இருக்குது. அந்த 9 அயனும் உள்ளே வச்சுட்டு வேமாம் இன்னும் 2 அயன். இது வேறு பத்தலையா 6. வேமாம் 6 வச்சா வேமா குறையுது கைஸ். 6 போதும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் தேவைப்படுதா? அவ்வளோதான் கைஸ். இப்போ இன்னும் ஒரு 3 அயன் இருக்குது. அந்த 3 அயனை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ போய் தண்ணி மட்டும் எடுத்து வந்தால் போதும் கைஸ். தண்ணியை தேடி ஒரு பயணம். கைஸ் ஹார்ட் குறையுது. நம்ம தண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம உள்ளே போய் ஒப்சிடியனை எடுத்து போர்ட்டலை மட்டும் கட்டி போர்ட்டலை மட்டும் கட்டி விட்டோம்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடும் கைஸ். வேமா கைஸ் கீழே வந்துட்டு இருந்தா இங்கனுக்குள்ள டைமண்ட் இருக்கிறதே மறந்து நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கேன். இப்போதான் பார்த்தேன். ஒன்று தானே ஏன் கைஸ் எல்லா இடத்துலையும் ஒன்று கிடைக்குது. ரெண்டு இருக்குது. 2ஓட நிப்பாட்டக்கூடாது ப்ளீஸ். 3ஓட நிப்பாட்டக்கூடாது. நின்றுச்சா? சரி 3 கிடச்சிருக்கேன். போதும் கைஸ். இப்போ வந்து நம்ம இங்கிட்டு போனாதே அந்த இது இருக்குது, அந்த லாவா பூல். 53 தான் கைஸ் நிறையா டைமண்ட் கிடைக்குது. அந்த லாவா பூலில் தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக ஒப்சிடியனை மாற்றிடுவோம். மேலே ஏதாவது டைமண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் காணாமே கைஸ் ஒன்றத்தையும். நம்ம மெதுவாக அதை உடைக்க போகிறோம். ரொம்ப மெதுவாக தான் உடைக்கும். டைமண்ட் பிக்காக்ஸை வச்சு உடைச்சாலே மெதுவாக தான் உடைக்கும். உடைப்போம். ஒன்று 2 இல்லை 20வது பிளாக். அப்பாடா 20 பிளாக்கை நம்ம வெற்றிகரமாக உடச்சிட்டோம். இந்த மேலே வந்து இதே நம்மளோட சுரங்கப்பாதை வேணாம், இது ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒப்சிடியன் வேணும்னா இங்கே வந்து எடுத்துப்போம். இப்போதைக்கு இந்த பிளேஸை மூடி விட்டு போயிடுவோம். மூடிட்டுன்னா எங்களுக்குள்ளே ஒரு பிளாக்கை போட்டுருவோம். நம்மளோட அடுத்ததாக நம்ம தோண்ட போடுறது இந்த சைடு தான் கைஸ். இந்த சைடு வேணாம், இந்த சைடும் வேணாம், அந்த சைடே தோண்டுவோம் கைஸ். இப்போ நம்ம மேலே போவோம் கைஸ். தேவையான பொருட்களை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே தான் போக போகிறோம். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. அரை ஹாட்டு குறைஞ்சாலும் பரவாயில்லடா, ஓடிக்கிட்டே இருப்போம்டா கைஸ். இப்போ ஓடி வந்து நம்ம வீடு வந்து இதுக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா தெரியும். அந்த காரணத்தினால் நம்ம வந்து இன்னும் நம்மளோட போர்ட்டலை கட்ட போகிறோம். 1 2 1
2 கைஸ். அவ்வளோதான், முடிய போகுது. முடிஞ்சு கைஸ். கைஸ் ஒரு வழியாக நம்மளோட போர்ட்டலை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் நம்ம போர்ட்டலை மட்டும்தான் கட்டி முடிச்சிருக்கோம், வேறு எதையும் இன்னும் பண்ணலை. அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் பீம் அதை வந்து பிளான்ட் பண்ணி விட்டுருவோம் கைஸ். இதை எடுக்கிறது ஈஸி கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவ்வளவுதான் கைஸ். கைஸ் நம்ம வந்து அங்கனக்குள்ளே நம்மளோட போர்ட்டலை கட்டிட்டோம். எங்கேப்பா இங்கே போர்ட்டலை கட்டிட்டோம். அதுக்குள்ளே நம்மளோட இதை வச்சிட்டோம். நம்ம இதை சுற்றி புக்கு மட்டும் வச்சா போகும். அதுக்கு நம்மளுக்கு ஏஎஃப்கே பண்ணணும். ஏஎஃப்கே அதே பண்ணணும் கைஸ். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பாய்.